ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பசிக்கும் ருசிக்கும் எஸ்கே சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி. பீட்ரூட் சட்னி எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2, 200 பீட்ரூட், காஞ்ச மிளகா 5, தேங்காய் பத்தை 2, உடைச்சக்கல்லை 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பூண்டு 5, கருவேப்பிலை கொத்து 2, கொத்தமல்லி விதை 2 ஸ்பூன், புளி நெல்லிக்காய் சைஸ். இப்போ இதெல்லாம் நம்ம மொத்தமா சேர்த்து தாளிச்சு எடுத்துக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இப்போ நம்ம வதக்கிக்க போறோம். இப்போ எல்லாத்தையும் நான் போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது வந்து நீங்க 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது. இது வந்து நீங்க சுடுசோத்துலேயும் சாப்பிடலாம், டிஃபனுக்கும் சாப்பிடலாம், தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஷ்க்கு நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு இது நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா நான் வதக்கிட்டு இருக்கேன். இன்னும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். புளியிலேருந்து எல்லாமே போட்டு வதக்கிட்டேன். இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு அரைச்சிட்டேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை கொத்து 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சட்னியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா சட்னி பதத்துக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு டேஸ்டியான ரொம்ப சுலபமாக செஞ்ச பீட்ரூட் சட்னி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.